பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜகவினுடைய செயல்பாடுகள் கண்டித்து விசிக சார்பில் நேற்று மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. அதில் பேசிய விசிக தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசுகிறார். குறிப்பாக பாஜக இந்துக்களுக்கான எதிரி, இந்துக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க எந்த விஷயத்தில் இந்துக்களுக்காக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறார். சங்கிகள் எந்த இடத்துல தான் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நீதிமன்றத்தில் இருக்காங்க, நிர்வாகத்தில் இருக்காங்க, போலீஸில் இருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்க அப்படி சொல்லி அவர் பேசுகிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க கட்டமைக்க விரும்புகிறது இந்துக்களுக்கான தேசியம் கிடையாது, பார்ப்பனர்களுக்கான தேசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சங்கிகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கன்றது இன்றைக்கி நிரூபிக்கிற வகையில் பனையூரில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. தாவேகா தலைவர் விஜயை பார்ப்பதற்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து தாவேக்காவுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அஜிதா ஆக்னல் நினைக்கிறேன் அஜிதா அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் வீட்டில் அவர் அனுமதிக்கப்படலை. அலுவலகத்தில் காத்திருக்கிறார். அலுவலகத்தில் அவர் அனுமதிக்கப்படலை. விஜயனுடைய வாகனம் அலுவலகத்தை நோக்கி வர்றதை பார்த்துட்டு அவர் காரை மறிக்கிறார். பொதுவாக அந்த மாதிரி பல நேரங்களில் காரை மறிக்கிறது உண்டு தலைவர்களை பார்ப்பதற்காக. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு மனுவாக எழுதிட்டு வந்திருப்பாங்க அல்லது வாய்மொழியாக சொல்லுவாங்க. சொல்லும்போது தலைவர் லேசாக விண்டோ வரைக்கி கேட்டுட்டு நீங்கள் உள்ளே வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தி அனுப்புவாங்க. இது தலைவர்கள் செய்வது. ஆனால் தற்குறியாச்சே, தற்குறி எப்படி அதை செய்யும்? தலைமை பண்புக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நேற்று திரும்ப பேசும்போதே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். சவுத்தில் ஒரு பிரச்சனை, அண்ணன் தம்பி 2 பேருக்கு இடையில் நிலத்தகராறு. இந்த நிலத்தகராறில் தம்பியோட அனுமதி இல்லாமல் அண்ணன் நிலத்தை விற்றுடுறான். விற்ற உடனே அங்கே விண்ட்மில்லாம் எரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது அந்த விண்ட்மில் ப்ராசஸ்க்காக தம்பியினுடைய வீடுகளை கூட இடிக்கிறாங்க. அப்போ அதை பார்த்து மனமுடைந்த தம்பி அண்ணனுக்கு முன்னாடியே விஷத்தை குடித்து செத்து போயிடுறாரு. செத்தவருடைய உடல் 15 நாட்களாக கேட்பாரற்று போய் மார்ச்சுரியில் கிடக்கிறது. திரும்ப நேற்று போகும்போது அவருடைய காரை மறிக்கிறார்கள். யார் மறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு கேட்டால், இதுதான் பிரச்சனை, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நேற்று மேடையில் வெளிப்படையாக பேசி இதற்கு சுவமோட்டோ எடுப்பதற்கு சுவாமிநாதனுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா, அந்த பாதிக்கப்பட்டவர் இந்து தானே, அந்த இந்துவுக்கு நீதி கேட்கின்ற ராம ரவிக்குமார் இந்த இந்துவுக்கு நீதி கேட்கலாம் இல்லையா அப்படின்ற கேள்விகளை முன் வச்சிருந்தார். இது ஒரு தலைவர் செய்வது. நீங்கள் திமுக தலைவர் போகும்போதும் கூட காரை நடுவில் நிப்பாட்டுவாங்க, மனு வாங்குவாங்க, ஒரு பரிசு கொடுப்பாங்க, அந்த பரிசை வாங்குவாங்க, ஒரு புத்தகம் கொடுப்பாங்க, புத்தகத்தை வாங்குவாங்க, ஒரு பயனாடை கொடுப்பாங்க, அதை வாங்குவாங்க. இதெல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடியது தான். ஆனால் தாவேகா தலைவர் தலைவர் கிடையாது, தற்குறியாச்சே. தற்குறி எப்படி அதெல்லாம் செய்யும்? சங்கி என்ன செய்வாங்களோ அதை தான் அவர் செய்தார். சங்கி என்ன செய்வான்? விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, போராட்டக்காரர்கள் தன்னுடைய காரை மறிக்கிறார்கள்னு தெரிஞ்சும் காரை விட்டு ஏற்றி கொலை செய்வான் இல்லையா, அவன் யார்? ஒன்றிய அமைச்சருடைய மகன். ஒன்றிய அமைச்சரோட மகன் போராட்டக்காரர்கள் வழிமறிக்கிறார்கள் என்று தெரிந்தும் காரை விடுறா நீ பாட்டுக்க அப்படின்னு சொல்லி காரை விட்டு ஏற்றி கொலை செய்தார் இல்லையா, அந்த ஒன்றிய அமைச்சர் மகன் காட்டிய துணிச்சலும் எஸ்ஏசி மகன் காட்டிய துணிச்சலும் ஒன்றாக இருக்கிறது என்றால் காரணம் எஸ்ஏசி கிடையாது. இந்த 2 பேருக்கு பின்னாலேயும், இந்த மகனுக்கு பின்னாலேயும் சரி, இந்த தற்குறி அவர்களுக்கு பின்னாலேயும் சரி, 2 பேருக்கு பின்னால் இருப்பதும் RSS சங் பரிவார கும்பல், ஒன்றிய ஆட்சி அதிகாரம் அப்படின்றதான் இவங்க 2 பேரையும் பேக்கப் பண்ணுது. இல்லைன்னா அஜிதாவை அவ்வளவு காட்டமாக ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியுது, அவருடைய வெள்ளை சட்டை நல்லா தெரிகிறது. ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு, ஏற்றுறாரு, ஹாரன் அடித்து ஏற்றுறாரு. என்ன சொல்ல விரும்புகிறாரு? அஜிதா மாதிரி இன்னும் 1000 பேர் இருக்கலாம். அவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கு தானே கட்சி நடத்துகிற, அவங்கள உள்ளேயே விடமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம இருக்கிற இதே விருகம்பாக்கம் தொகுதியை சேர்ந்த இப்போ சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பிரபாகர ராஜா அவர்கள், அவர் நல்லபடியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வெவ்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அவருடைய போட்டி வேட்பாளராக அப்போது யார் இறங்குறதா இருந்தது அப்படின்னா, திமுகவில் வேறு ஒருத்தர் போட்டியிடுறதாக இருந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 2 பேருக்கு இடையில திமுக தேர்ந்தெடுக்கும் போது பிரபாகர ராஜாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என் மனைவியோட போகிறாரு. அறிவாலய வாசலில் என் கணவனுக்கு நீதி கிடைக்கலன்னா என் தாலி அறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போராட்டம் பண்ணுறாங்க. உள்ளே கூப்பிட்டாரு தலைவர். கூப்பிட்டு அவரோட பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு தலைவர் எங்களை பத்திரமாக பார்த்து கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார். நாங்கள் மனநிறைவோடு வீடு திரும்புகிறோம். இந்த தேர்தலில் தலைவர் கைகாட்டிய வேட்பாளருக்கு நாங்கள் முழுமையாக வேலை பார்ப்போம் அப்படின்றதோடு அனுப்புனாங்க இல்லையா. இதுதான் இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானே. திமுக தலைவரை விடவா நீ பெரிய ஆளு? அன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர். ஒரு எதிர்கட்சி தலைவரை விடவா நீ பெரிய ஆளு?
அதுக்கு முன்னாடி துணை முதல்வராக இருந்தவர், அவரோட நீ பெரிய ஆளா? அதுக்கு முன்னாடி மேயராக இருந்தவர், அவரோட நீ பெரிய ஆளா? அமைச்சராக இருந்தவர், அவரோட நீ பெரிய ஆளா? அடிச்சு தூக்குற, கூப்பிட்டு பேசுறதுக்கு உனக்கு என்ன கேடு? சினிமாவில் மட்டும் பேசி பேசி திருத்திரேல, நான் வேணா கழுத்தறுத்து கிடட்டுமா தம்பின்னு ஒரு டைலாக் நீ வச்சேல, அதே சுச்சுவேஷனில் தான் அஜிதா வந்து நிற்கிறாங்க. நாங்கள் வேணா கழுத்தறுத்துக்கிட்டு சாகட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது நீ என்ன செய்யணும்? அழுக்காதன்னு கத்தியை பிடிங்கிட்டு அவங்கள்ட்ட வந்து பேசணும்ல. அவங்க லிட்டரலாக அப்படி நிற்கல, அதுதானே பொருள். அப்போ அதை மாறி இப்படி சங்கிகள் எல்லா இடத்துல இருக்கிறாங்க. இதையும் அம்பலப்படுத்தி இருக்கிறார் திரும்ப மேடையில். அதே போல் சீமான் வந்து பிராமண கடப்பாரை எடுத்து கொண்டு வந்து உடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிராமண கடப்பாரை, தமிழ் தேசிய கடப்பாரை எடுத்துகிட்டு வர்றேன்னு சொன்னால் பரவாயில்ல, அல்லது வேறு ஏதோ ஒரு கடப்பாரையை தூக்கிட்டு வர்றேன்னு சொன்னால் பரவாயில்ல, அதில் பேசுவதற்கு இடம் இருக்கிறது, அது சரி என்பது வேற. ஆனால் பேசுவதற்கு அதில் வாய்ப்பு இருக்கிறது, பேசலாம், அதில் டிபேட் பண்ணலாம். பிராமண கடப்பாரை எடுத்துகிட்டு வரேன்னா நீ எதிர் முகாமில் இருக்கிற. அயோத்திதாசர் முன்வைத்த தீர்வுகள் சரியா, பெரியார் முன்வைத்த தீர்வுகள் சரியா அப்படின்றது வந்து அது வந்து டயலெக்டிக்ஸ், உள்ளுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பேசி அதிலிருந்து ஒரு தீர்வை நோக்கி நகர்வது. இது ஏற்கப்பட்டது அல்லது ஒரே முகாமில் நடக்கக்கூடிய உரையாடல், தமிழர்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய உரையாடல். பெரியார் முன்வைத்த வழி சரியா, அண்ணா முன்வைத்த வழி சரியா அப்படின்னா அதுக்கு அவங்களே தீர்வு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் அது ஒரு டிபேட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டிபேட்டில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் பிராமண கடப்பாரை எடுத்து வந்து பெரியாரை தகர்ப்பேன்னு நீ சொல்கிறன்னா நீ எதிர் முகாமுக்கு போயிட்டன்றதை நீயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற. ஆர்எஸ்எஸ் மேடையிலே அதை பேசுகிற அப்படின்னா பூனைக்குட்டி வெளியே வந்துட்டுன்னு சொன்னார். ஆமாம், நேரடியாகவே அவரை அட்டாக் பண்ணி தான் பேசியிருந்தார். அப்போது தாவேகா தலைவரையும் கூட ஆர்எஸ்எஸ் பேக்டு பெர்சன் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக விமர்சித்திருந்தார். இதை நம்மளும் நீண்ட காலமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த விவகாரத்திலிருந்து தான் திருப்பரங்குன்ற விவகாரத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த ரெண்டு தரப்புமே வந்து வாயை மூடி மௌனமாக இருக்கிறது. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எழுச்சி தமிழர் நேற்றைக்கு மதுரையில் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேர உரை, ரொம்ப கருத்தாழமிக்க செறிவான ஒரு உரை. பல பேரும் பேசுவதற்கான நேரம் கிடைக்காவிட்டாலும் கூட அவ்வளவு பேர் பேசினாலும் என்ன சொல்லியிருப்பார்களோ அது எல்லாவற்றையும் எழுச்சி தமிழர் வந்து ரொம்ப சிறப்பாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அவர் சொன்னதில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ரிக்ளைம் டெம்பிள்ஸ் அப்படின்ற விவகாரம். தோழர் வாஞ்சிநாதன் நீண்ட காலமாகவே அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. ரிக்ளைம் டெம்பிள்ஸ்ன்ற பேரில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 175 மசூதிகளை குறிவைத்து இறங்கி இருக்கிறார்கள்னு அந்த வெப்சைட்டில் பிடிஎஃபாகவே போட்டிருக்கிறான். தமிழ்நாட்டில் மசூதிகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய இந்து நிலங்கள் அல்லது கோயில் நிலங்கள் அப்படின்னு மதுரையில் மட்டுமே பல இடங்களை மார்க் பண்ணியிருக்கிறான். மதுரையில் இந்த தர்கா ஒன்று, குவாஜா அலாவுதீன் தர்கா ஒன்று, கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மசூதி ஒன்று. கோரிப்பாளைய மசூதியில் இவன் என்ன சொல்கிறான்னா, எல்லாத்துலேயுமே இவன் என்ன சொல்கிறான்னா இந்து கோயில் இடிபாடுகளை வைத்து இதை கட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். காஜிமார் தெருவில் இருக்கிற பள்ளிவாசலாக இருக்கட்டும் அல்லது வந்து மலை மேலே இருக்கக்கூடிய தர்காவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு 1800களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அல்லது 1700களில் உருவாக்கப்பட்டது. நீங்கள் நாகூர் தர்கா தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே ரொம்ப பழமையான தர்காக்களில் ஒன்று. அந்த நாகூர் தர்காவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தூண்கள் எல்லாமே வந்து அதில் வந்து ஒரு எப்படி வந்து இந்த 4 பக்கமும் தாமரை மொட்டு விரிந்தது போல் இந்து ஆலயங்களை நீங்கள் தூண் பார்க்க முடியுமோ அதே போன்ற தூண்களை வந்து அங்கே பார்க்க முடியும். அது காரணம் வந்து இந்து கோயிலேருந்து இடிக்கப்பட்டதை எடுத்துகிட்டு வந்து கட்டுறாங்களா அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து கட்டப்பட்டதே மன்னர்களுடைய அனுமதியோடு கட்டப்பட்டது. திராவிட கட்டடக்கலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கட்டடக்கலையின் அடிப்படையில் செதுக்கப்பட்ட தூண்கள், அதுதான் வந்து கல்ச்சர் மிக்ஸ் ஆகிற இடம். இப்போ பிராமணர்களுடைய விவகாரமாக இருக்கட்டும், பிராமண மதமாக இருக்கட்டும் அல்லது பிராமணர் அல்லாதாருடைய மதமாக இருக்கட்டும், இந்த பார்ப்பனர்களுடைய மதம் அப்படின்னு வரும்போது அது முழுக்க முழுக்க வைதீக மதம். பார்ப்பனர் அல்லாதாருடைய மதம் அப்படின்னு வரும்பொழுது அது முழுக்க முழுக்க இயற்கை வழிபாடு, மூதாதையர்கள் வழிபாடு அல்லது வந்து அசைவ வழிபாடு, இப்படியானதாக அது இருக்கிறது. இதிலிருந்து உடைப்பை ஏற்படுத்துறது தான் புத்த மதமாக இருக்கட்டும், சமண மதமாக இருக்கட்டும், இதெல்லாம் வருகிறது. ஆனால் இன்றைக்கி அவன் என்ன சொல்கிறான், புத்தர் வந்து திருமாலினுடைய 10வது அவதாரம் அவர் தான் கல்கி அவதாரம். நல்லா அந்த கதையை படிச்சிருக்கீங்களா? புத்தர் வந்து குதிரையில் வருவார். இறைவன் என்ன சொன்னார், கல்கி அவதாரம் குதிரையில் வரும் தானே சொன்னார், புத்தர் குதிரையில் தானே வந்தார், புத்தர் தான் கல்கி அப்படின்ட்டானுங்க. இப்போ மகாவீரரை என்ன அவதாரத்தில் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ எல்லாமே வந்து விஷ்ணு அவதாரம் தான் அப்படின்னு சேர்த்துக்கிட்டான். தமிழ்நாட்டில் கருப்பசாமின்னு ஒரு குலதெய்வத்தை நாம் வழிபடுறோம். இந்த கருப்பசாமி வழிபாடு வட இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்குதா? முனீஸ்வரன் வழிபாடு வட இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்குதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுடலைமாடன் வழிபாடு அங்கே ஏதாவது இருக்குதா? பேச்சியம்மன் வழிபாடு அங்கே இருக்குதா? மாரியம்மன் வழிபாடு அங்கே இருக்குதா? இங்கே இருக்கிற கூழூத்து மரபு அங்கே இருக்குதா? அப்போ இது எல்லாமே வந்து வைதீக மரபு வருவதற்கு முன்னால் இருந்தே இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கிறது.
ஆனால் இந்த வைதீக மரபு அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா இது எல்லாத்தையுமே இந்து என்கின்ற குடையின் கீழ் ஒன்றிணைக்கிறது. என்னன்னா நீங்களும் தேங்காய் பழம் தான் படைக்கிறீங்க, நாங்களும் தேங்காய் பழம் தான் படைக்கிறோம், நீங்களும் வந்து சூடம் ஏற்றி கும்பிட்றீங்க, நாங்களும் சூடம் ஏற்றி கும்பிட்றோம், நீங்களும் வந்து படையல் போடுறீங்க, நாங்களும் படையல் போடுறோம், என்ன நீங்கள் அசைவத்தில் போடுறீங்க, நாங்கள் சைவத்தில் போடுறோம், மற்றபடி எல்லாம் ஒன்று தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்க்குறான்ல. இப்போ இந்த மாதிரியான வேலையை வந்து தொடர்ந்து அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அதே போல தான் தர்காக்கள் உருவாகும் போதும் அதில் ஒரு கல்ச்சுரல் மெர்ஜ் நடக்குது. அந்த தர்காக்களில் வந்து இந்துக்களும் போய் வழிபடுறாங்க. இன்னைக்கு நேத்தா காலங்காலமாக தர்காக்களில் போய் சாமி கும்பிடுறதுன்றது இந்துக்கள் தான் அதிகம் போகிறாங்க. இஸ்லாமியர்களை விட இந்துக்கள் தான் தர்காவில் அதிகம் வழிபடுவது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு மன்னர் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாரு அல்லது வந்து ஆட்சியாளர்கள் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அதில் அன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டடக்கலையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொன்று கோரிப்பாளையம் காஜிமார்தரில் இருக்கிற தர்காலாம் வந்து மன்னர்களே, தமிழ் மன்னர்களே செய்தது. அப்போ அதில் இருக்கக்கூடிய முறை என்பது தமிழ் தூண்கள் தான் அதை பார்க்கணுமே தவிர இந்து தூண்கள்னு அதை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி தூண் வட இந்தியாவில் ஏதாவது இருக்குதா? இதை ஹிந்து டெம்பிள் பில்லர்ஸ்ன்னு சொல்கிறான்ல, தர்காவில் இருக்கக்கூடிய செதுக்கப்பட்ட அந்த தூண்களை வந்து இந்து தூண்கள்னு சொல்கிறானே, இது மாதிரியான தூண்களை வட இந்தியாவில் எங்கேயாவது காட்ட முடியுமா? ஒன்றுமே பார்க்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கலை நயம் அந்த கோயில்களில் இருக்காது. அந்த காமசுத்ரா டெம்பிளோ 1-2 டெம்பிள்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான கோயில்களில் மட்டும்தான் அந்த புடைப்பு சிற்பங்கள்லாம் நிறைய செதுக்கப்பட்டிருக்குமே தவிர மற்றபடி எந்த கோயில்கள்லையும் இங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு நுட்பமான செதுக்கு வேலைப்பாடுகள் வந்து அதில் கிடையாது. அப்போ இது தமிழர்களுடைய மரபு. தமிழர்கள் தங்கள் மரபுப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கும் பாருங்கள், தமிழ்நாட்டில் பல இஸ்லாமியர்கள் வந்து தங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் செல்வன்னு பேர் வைக்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் வைக்கிறாங்க? அது எதன் அடிப்படையில்னா நாமெல்லாம் தமிழர்கள் என்கின்ற உணர்வு இருக்கின்ற காரணத்தால் தான் அதை செய்கிறார்கள். அந்த உணர்வை வந்து பாஜக மழுங்கடிக்க பார்க்கிறது. இதை நம்ம விளங்கி கொண்டால் மட்டும்தான் பாஜக சீமானின் மூலமாக செய்ய விரும்புவது என்ன, விஜயின் மூலமாக செய்ய விரும்புவது என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த ரிக்ளைம் டெம்பிள்ஸ் அப்படின்றது முழுக்க ஒரு போகஸா இந்த தூண் பாருங்க இப்படி இருக்குன்றதன் அடிப்படையில் மட்டுமே அந்த இடத்த வந்து இந்து இடம், அந்த இடம் வந்து இன்னைக்கு தானே இஸ்லாமியர் கட்டினாங்க, அதுக்கு முன்னாடி இந்துட்டு தானே இருந்திருக்கும் அப்படின்ற பேரில் அதை கிளைம் பண்ணுறது. இது மட்டும் இல்லை, ஏஎஸ்ஐ மான்யூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹிந்துஸ் ரீக்ளைம் பண்ணணும்னு எழுதியிருக்கான். கொஞ்சம் மேப் லொக்கேஷன்லாம் போட்டு வச்சிருக்கிறான். அதில் என்னென்ன லொக்கேஷன்லாம் இருக்குது தெரியுமா? கீழக்குயில்குடியில் இருக்கக்கூடிய சமணர் கல்வெட்டுகள் அந்த லொக்கேஷனில் இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சமணர் குகை, சமணர் கல்வெட்டுகளை ரீக்ளைம் பண்ணணும்னு எழுதியிருக்கிறான். அப்போ அவனுடைய நோக்கம் என்பது வெறுமன தர்காக்களை மட்டுமல்ல, ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேசிய சின்னங்களையும் அவன் வந்து இந்துக்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு எழுதுறான். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவான்? ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுவான். ட்ரஸ்ட் என்னன்னு சொல்லுவான்? இந்துக்களுக்கான ட்ரஸ்ட்னு சொல்லுவான். யாருனாலும் போட்டியிடலாம்னு சொல்லுவான். ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த ட்ரஸ்ட்டில் நீங்களும் நானும் போய் உறுப்பினராக முடியுமா? எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியுமா? அந்த ட்ரஸ்டினுடைய எலெக்ஷனில் முழுக்க விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவர்களும் பஜ்ரங் தளை சேர்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய டெல்லி நாக்பூர் அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தான் அதில் பொறுப்பில் இருக்கிறாங்க. டெல்லியில் ஜந்தேவாலன்ற இடத்துல ஆர்எஸ்எஸ் ஒரு அலுவலகம் வச்சிருக்கே, அது கோயிலுக்கு சொந்தமான இடம். அந்த கோயில் நிர்வாக குழுவில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கோயில் நிர்வாக குழுவில் இருக்கிறாங்க. 2 பேருமே விஹெச்பிலையும் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இடம். இதுதான் இந்துக்கள் என்ற பெயரால் ஆர்எஸ்எஸ் தம்முடைய சொத்துக்களை கபலீகரம் செய்ய வருகின்றது. இந்த நேரத்தில் சாமிநாதன் சாரை பற்றியும் சொல்லணும். சாமிநாதன் அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். சங்கிகள் எந்தெந்த துறைகளில் இருக்கிறார்களோ இல்லையோ, காவல்துறையில் இருக்கிறார்கள், ஏன் நீதித்துறையில் கூட இருக்கிறார்கள், சாமிநாதனாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் ஏன் அவ்வளோ காட்டமாக விமர்சிக்க வேண்டிய தேவை வருகிறது, சாமிநாதனை அப்படி சொல்ல வேண்டிய தேவை வருது அப்படின்னா, நேற்று மதுரை பெஞ்சில் வந்து ஒரு தீர்ப்பு, ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, யோகாவை கற்றுக் கொடுக்கிறோம், கீதையை உபவாசம் பண்ணுறாங்க, கீதையை வந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். கீதையை கற்றுக் கொடுப்பதும் யோகா கற்றுக் கொடுப்பதும் அவர்களுடைய பணியாக செய்கிறார்கள். அவங்கள வந்து எஃப்ஆர்சிஏ ஆக்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒன்றிய அரசாங்கத்திட்ட போய் மனு கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து அவங்களுக்கான அனுமதியை மறுக்குது. காரணம் என்ன அப்படின்னா, 2 காரணங்களை சுட்டி காட்டுறாங்க. ஒன்று, அதாவது மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அதிகாரி மறுத்து இருக்கிறார். 2 காரணங்களுக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, முறையான அனுமதி இல்லாமல் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து இவர்கள் நிதி வசூல் செய்திருக்கிறார்கள். ஒன்று. 2வது, இவர்கள் அப்படி வசூலித்த நிதியையும் இவர்கள் திரட்டிய நிதியையும் வேறு சில அமைப்புகளுக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். அந்த அமைப்புகள் மத ரீதியாக செயல்படுகின்ற அமைப்புகளாக இருக்கின்றன அப்படின்றத அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 காரணங்களுக்காக அந்த யோகா சொல்லித்தர ட்ரஸ்டினுடைய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது சாமிநாதன் அவர்கள் பெஞ்சில் விசாரணைக்கு வருது.
சாமிநாதன் அவர்கள் முதல்ல என்ன செஞ்சிருக்கணும், நீ முறைகேடா நிதி வாங்கினியா, இல்லை நான் முறையோட தான் வாங்கினேன், இல்லைங்க அவங்க முறை இல்லாமல் வாங்கினாங்க, இதுதானே வாதமாக இருக்கணும். அதுக்குள்ளே போல 2வது பாயிண்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் லைன் போயிட்டாங்க. தே ஆர் டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ் டு சம் பாடிஸ் தே அப்பியர் டு பி ரிலீஜியஸ் அப்படின்றதுக்கு போயிட்டு எப்படி நீங்கள் ரிலீஜியஸ் பாடின்னு சொல்கிறீங்க? இல்லைங்க அவங்க கீத உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாங்க, எல்லாமே வந்து ரிலீஜியஸாக தெரியுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் ரிலீஜியஸ்ன்னு சொல்ல முடியும்? பகவத்கீதை என்பது இந்தியாவினுடைய மாரல் சயின்ஸ் புக்கு. அதை நீங்கள் வந்து மாரல் சயின்ஸாக பார்க்கணுமே தவிர அதை ஒரு ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சராக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை மேற்கோள் காட்டுகிறார். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகிள் 51A, அதன் கீழே இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா எஃப் டு வேல்யூ அண்ட் பிரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். நம்முடைய பன்மைத்துவம் வாய்ந்த பண்பாட்டினுடைய மரபார்ந்த ரொம்ப செழிப்பான மரபார்ந்த மதிப்புகளை எல்லாம் பாதுகாப்பது அப்படின்றது தான் வந்து மதிப்பிடுவது, பாதுகாப்பது அப்படின்றது. இதன் அடிப்படையில் பகவத்கீதை பாதுகாக்கப்பட வேண்டியது. அது ஒரு மாரல் சயின்ஸ். எது? சத்துருவர்ணம் மயா சிஸ்டம் அப்படின்றது மாரல் சயின்ஸா? போன வாரம் மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டினார். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்தாயி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மறுபடியும் கொண்டு வருவாங்கன்னு பயந்து போய் நபிகள் நாயகத்தை மேற்கோள் காட்டினாரு. அதுவும் வேற ஒரு திருகலான இடத்துல மேற்கோள் காட்டினாரு. இன்னைக்கு வந்து மறுபடியும் பகவத்கீதை வந்து மாரல் சயின்ஸ் புக்கு. இப்போ இந்த பகவத்கீதை மாரல் சயின்ஸ் புக்கு அப்படின்னு உடனே தான் நேற்று நடந்த இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. நேற்று பேராசிரியர் அருணன் அவர்கள் சதுர்வர்ணத்தை 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன், நானே நினைத்தாலும் மாற்ற முடியாது என்று வர்ணபேதத்தை இந்தியாவில் நிலைநிறுத்துகின்ற வேலையைத்தான் கீதை செய்தது அப்படின்றத எடுத்து காட்டின உடனே யார் டென்ஷன் ஆகணும்? பாஜகக்காரங்க டென்ஷன் ஆகணும். வேற யார் டென்ஷன் ஆகலாம்? பகவத்கீதை படிக்கிறவங்க டென்ஷன் ஆகலாம். அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மயிலாப்பூரில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்த முதல் வேலையாக பகவத்கீதை அப்படி சொல்லவே இல்லை அப்படின்றாரு. கேட்டா கிருஷ்ணர் வந்து சதுர்வர்ணங்களையும் நானே படைத்தேன், ஆனால் அதை பிறப்பின் அடிப்படையில் படிக்கவில்லை, குணங்களின் அடிப்படையில் படைத்தேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு. பிராமணர்கள் வந்து 4 வர்ணத்தை ஏற்றுக்கொண்டு இப்படி செய்கிறார்கள், பிறப்பின் அடிப்படையில் செய்கிறார்கள் என்றெல்லாம் எந்த குறிப்பும் இல்லை அப்படின்னு வாய் கூசாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செய்தி தொடர்பாளர், ஏதோ ஒரு துறையில் செயலாளராக கூட இருக்கிறார் அவர், மயிலாப்பூரில் வேட்பாளராக போட்டியிடுறதுக்கு மனு தாக்கல் பண்ண உடனே மண்டையில் மனு ஏறிவிட்டது போல வந்து இதற்கு ஆதரவாக நேற்று ட்வீட்டு. நீங்கள் ஏன் சார் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்னு உள்ளே வர்றீங்க? பாஜக காரன் தானே வரணும், சங்கி தானே வரணும், நீங்கள் ஏன் வர்றீங்க? கேட்டால் இந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து அப்படின்ற உணர்வுக்கு கீழேயும் பகவத்கீதை ஏற்புன்ற இடத்துக்கும் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் அண்ணாதிமுகன்னு சொல்லிக்காதீங்க. உங்கள் கட்சி தலைவர்கிட்ட சொல்லி நம்மளுடைய மதிப்பீடுகள் மாறிவிட்டன, அதனால் நாம் வந்து இனிமேல் அண்ணாதிமுக என்பதற்கு பதிலாக கிருஷ்ணாமுக அப்படின்னு வச்சுக்கலாம். கிருஷ்ணர் முன்னேற்ற கழகம் அல்லது கீதா முன்னேற்ற கழகம், கீதை முன்னேற்ற கழகம், ஏதோ ஒன்று பேரை மாற்றிக்கங்க. ஏன் இந்த பேரை வச்சுட்டு சுற்றுறீங்க? இப்போ இதில் நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சத்துர்வர்ணம் மயா சிஸ்டம், 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன், அதை குணகர்ம விபாசக குணங்களின் அடிப்படையில் அவை இருக்கும். ரைட், குணங்களின் அடிப்படையில் தானே இருக்குது. குணங்களின் அடிப்படையில் நாளை நான் பிராமணனாக முடியுமா? பிராமணன் ஆயிட்டா என்னை ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் சேர்த்துருவீங்களா? பேக்வர்ட் கம்யூனிட்டி லிஸ்ட்லேருந்து எடுத்து என்னை ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் சேர்த்துருவீங்களா? அயோத்தியாசர் சொன்னார்ல, நாங்கள் தான் உண்மை பிராமணர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதாவது நீ இல்லடா உயர்ந்தவன், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அயோத்தியாசர் ஒரு வாதத்தை முன்வைத்தார் இல்லையா? அப்போ அயோத்திதாசரை பிராமணராக ஏற்றுக்க. எதுக்காக அயோத்திதாசருடைய சமுதாயத்து மக்களை இன்றைக்கும் நீ வந்து தீண்டாமை கடைபிடிக்கிற, அவங்கள இன்னைக்கு வரைக்கும் கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்கிற? குணகர்ம விபாசக தானே, குணங்களின் அடிப்படையில் தானே சத்துர்வர்ணம் படைக்கப்பட்டிருக்கிறது. குணங்களின் அடிப்படையில் தான் அப்படின்னா முழுக்க முழுக்க பார்ப்பனியம் என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வேதங்களை படித்து பாராயணம் செய்து மந்திரங்கள் உச்சாரணம் செய்ய பழகி முழுக்க ஒரு பிராமண வாழ்க்கை முறைக்கே தன்னை மாற்றிக்கொண்ட அனைத்து சாதியைச் சேர்ந்தவர்களும் அர்ச்சகர் ஆவதற்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கிறீர்கள்? ஆகமத்தின் அடிப்படையில் பிராமணர்களே ஆக வேண்டும்னு நீங்க சொல்றீங்க. இவர் பிராமணர் ஆயிட்டார்ல, வேதம் படிக்கிறாரு, உபநிடதம் படிக்கிறாரு, சைவம் சாப்பிட்றாரு, அசைவம் சாப்பிட்றது இல்லை. நீ கடைபிடிக்கிற எல்லா காலையில் இந்த துளசி தண்ணி தெளிக்கிறதுலேருந்து காலையில் சாயங்காலம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுறாங்க, அதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்கள ஏன் பிராமணர்களாக ஏற்றுக்கிட மாட்டாமல் இன்னைக்கு வரைக்கும் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற? இதுக்கு பதில் சொல்லணும்ல. குணத்தின் அடிப்படையில் தான் அப்படின்னா குணத்தின் அடிப்படையில் இந்தியாவின் சுதந்திர இந்திய வரலாற்றில் எத்தனை பேர் பிராமணர் ஆகி இருக்கிறார்கள்? சி.ஆர். சாமிநாதன் பெஞ்சில் சொல்றாரு. என்ன சொல்றாரு?
தோழர் வாஞ்சிநாதன் வயலூர் முருகன் கோயில் பார்ப்பனர் இல்லாத 2 அர்ச்சகர்களுக்காக ஆஜராகிறாரு. நாங்கள் கௌதம ரிஷியின் வழிவந்தவர்கள்னு சொல்றாரு. பார்ப்பனர்களும் கௌதம ரிஷியின் வெளிவந்தவர்கள்னு சொன்ன உடனே இவர் நீங்க எப்படி கௌதம ரிஷி வெளிவந்தவர்கள் ஆவீர்கள் அப்படின்னு சாமிநாதன் கேட்கிறாரு. உடனே வாஞ்சிநாதன் அவங்க எப்படி கௌதம ரிஷி வெளிவந்தவர்களோ நாங்களும், அவங்களுக்கு அவங்களுடைய மூதாதையர் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு எங்களுடைய மூதாதையர், நீ பிராமினான்னு கேட்கிறாரு. அப்ப குணத்தின் அடிப்படையில் அல்ல, பிறப்பின் அடிப்படையில் தான் அது இருக்கிறது. கிருஷ்ணர் சொல்ற அந்த குணம் என்பது பிறப்பால் அமைந்த குணமே தவிர, பிறப்பால் அமைந்த குணம் என்பதால் தான் கர்ணனை வேற ஒரு வீட்டில இருந்து வந்தவன் அப்படின்ற அடிப்படையில இவன் வேற வீட்டுல பிறந்தவன், இவன் எப்படி வில்வித்தையில சிறந்தவனா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவனை ஓரம் கட்டுறாங்க பாண்டவர்கள். ஏன் ஓரம் கட்டினாங்க? குணத்தின் அடிப்படையில் அவனை சத்திரியனை ஏத்துக்கிட்டு இருந்தா துரியோதனன்ற கேரக்டரே இருந்திருக்காது, அந்த போரையே நிறுத்தி இருக்கலாமே. குணத்தின் அடிப்படையில் சத்திரியரா நீங்க இவரை ஏத்துட்டு இருந்திருக்க வேண்டியதான அன்னைக்கு கர்ணனை. குணத்தின் அடிப்படையில் கர்ணனை ஏத்துக்கிடலையே. அதுக்கப்புறம் கர்ணன் பிறப்பின் அடிப்படையில் சத்திரியன்னு தெரிஞ்சதற்கு பிறகு அர்ஜுனன் அழுகிறாரு, ஐயோ எனது அண்ணனை கொன்று விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா, உண்மையிலேயே உனக்கு மனிதனின் மீது ஒரு நேயம் இருந்தால் அவன் யாராக இருந்தாலும் நேயம் காட்டணும். உன் கூட பிறந்துட்டான், சக சத்திரியன் இறந்துட்டான்னு தான் நீ அழுகிறியே தவிர, எதிர்த்தரப்பாக இருந்தாலும் அவன் சத்திரிய குணங்களோடு இருந்தான் நீ அவனை மதிக்கலையே. அப்ப எந்த இடத்துல குணத்தின் அடிப்படையில் பிறப்பால் இந்த இது தீர்மானிக்கப்படுது, சத்துருவர்ணம் தீர்மானிக்கப்படுது. இப்படியாக அதிமுக சீரழிந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இப்ப சங்கிகள் அதிமுகவிலும் இருக்கிறார்கள். இப்ப சங்கிகள் கோர்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகிள் 51A அதன் கீழ் F அப்படின்றது சொன்னார் இல்லையா, தந்தை பெரியார் இதே மாதிரியான பல்வேறு சரத்துக்களை இப்ப இல்ல, காங்கிரஸ் கராச்சியில ஒரு மாநாட்டு நடத்துறாங்க. 1931 மார்ச்ல அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாடு காந்தி இருவின் ஒப்பந்தத்திற்கு பிறகு கராச்சியில் நடைபெறுகிறது. அந்த கராச்சியில் நடைபெற்ற அந்த தீர்மான அந்த கூட்டத்தின் பொழுது தந்தை பெரியார் தன்னுடைய குடியரசு இதழில் 1931 மார்ச் 22 ஒரு தலையங்கம் எழுதுகிறார். கராச்சிக்கு போகிறவர்களே, இந்தியாவுக்கு எது வேண்டும்? மக்களுக்குள் பிறவியில் உயர்வு தாழ்வு உணர்ச்சி மறைதல், ஆண் பெண் வித்தியாச உணர்வு ஒழிதல், ஏழை பணக்காரன் என்கின்ற தன்மை உணர்ச்சி அழிதல், தேசபக்தர்களே தேசியவாதிகளே, இம்மூன்று காரியங்களும் நடைபெற உங்களுடைய சுயராஜ்ய திட்டத்திலாவது இன்றைய பூரண சுயேட்சை திட்டத்திலாவது எங்காவது ஒரு சிறு இடமாவது பெற்றிருக்கிறதா அல்லது இடம்பெற வழியாவது இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள் அப்படின்னு அன்னைக்கு கராச்சிக்கு போனவர்கள்ட்ட சொன்னார்ல. கராச்சிக்கு போகிறவர்களே இந்தியாவுக்கு எது வேண்டும்னு அவர் கேட்டதுதான், திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற போகிறவர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு எது வேண்டும்? மக்களுக்குள் பிறவியில் உயர்வு தாழ்வு இல்லை என்கின்ற நிலை ஏற்பட வேண்டுமா? ஆண் பெண் வித்தியாச உணர்வு ஒழிய வேண்டுமா? ஏழை பணக்காரன் என்கின்ற தன்மை உணர்ச்சி அழிய வேண்டுமா? அல்லது பார்ப்பனர்களுடைய பிடியில் RSS பிடியில் நாம் எல்லாம் அடிமைகளாக தீபம் மட்டும் ஏற்றி கொண்டிருக்க வேண்டுமா? நாம் நீதிபதி ஆவதற்கு உரிமை வேண்டுமா? அல்லது நீதிபதியிடம் தீர்ப்பை பெற்று தீபத்தை ஏற்றுகின்ற உரிமை வேண்டுமா? இதுதான் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி. எல்லா இடத்துலயும் இந்துக்கள் இருக்கிறாங்க. ஆமா, இதுல தந்தை பெரியார் அதற்கு பிறகு கராச்சியில நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களுக்கு பிறகு எழுதுறாரு. அந்த கராச்சி தீர்மானங்கள்ல முதல் பிரிவுல 3வது உட்பிரிவுல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருடைய மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதாகவும் தங்கள் இஷ்டப்படி மதத்தை கொண்டாடலாம் என்றும் இருப்பதானது மிக்க தந்திரமும் மோசடியும் ஆனதாகும். இந்த தீர்மான வாசகத்தின் பலனாய் நாட்டில் எப்பேற்பட்ட முற்போக்கையும் தடைப்படுத்திவிட முடியும். பொது காரியங்கள் என்பதில் ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் மதிக்கப்படுவது அபாயமான பலனையே கொடுக்கும். பொது காரியம்னு வரும்போது தனித்தனி மனசாட்சிகளுக்கு இடம் கொடுக்க முடியாது. பொதுவான ஒரு நிலைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அந்த பொதுவான உணர்வு நிலை என்னவா இருக்கணும்? சுயமரியாதை என்கின்ற உணர்வு நிலையா இருக்கணும், சமத்துவம் என்கின்ற உணர்வு நிலையா இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் நம்ம தீர்மானிக்கணுமே தவிர தனித்தனி நபர்கள், ராம ரவிக்குமார் மனசாட்சிக்கு ஒரு முடிவு, சாமிநாதன் மனசாட்சிக்கு ஒரு முடிவு, இந்திரகுமார் மனசாட்சிக்கு ஒரு முடிவு, அல்லது ஆற்காடு நவாப் மனசாட்சிக்கு ஒரு முடிவு என்று இருக்க முடியாது. பொதுவான ஒரு நிலையை தான் அரசாங்கம் விடுக்க வேண்டும். அதிலே 4வது உட்பிரிவு அவர் சுட்டி காட்டுறாரு. எப்ப 1931 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருவதற்கு முன்னாலேயே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் இந்தியாவில் இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனுக்கு அடித்தளம். அதில் இருக்கக்கூடிய அதே வகைமைகள் தான் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்றைக்கு இருந்தது ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் இருந்ததா, அதே ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் கூடுதலாக அன்றைக்கு என்னென்னலாம் இருந்ததோ அதே தான் இதுலையும் இருக்கிறது. பேசிக் ப்ரொவிஷன்ஸ் ஒன்று தான். அதில் கூட குறைய சேர்த்ததில் பல்வேறு நாடுகளுடைய கான்ஸ்டியூஷனை ஒப்பிட்டும் அம்பேத்கர் தன்னுடைய அரசியல் அறிவை பயன்படுத்தி கூடுதலாக சேர்த்ததும் இடம்பெற்றிருக்கிறது. 35க்கு முன்னாடி 31 என்ன சொல்றாரு? காங்கிரஸ் கராச்சி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எதிர்த்து எழுதுறாரு.
கல்வியையும் அறிவையும் பாழாக்க போதுமானதாக இருக்கின்றது. என்னன்னா வித்தை பாஷை, சிறு வகுப்பினரின் எழுத்துக்கள், நூல்கள் இவைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது என்பது. இதனால் புராணங்கள், சாஸ்திரங்கள், சமஸ்கிருதம் முதலிய பயனற்றவைகளும் பாஷைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதும், மூட நம்பிக்கை மக்களிடமிருந்து போகாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதுமே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது வித்தை பாஷை, சிறு வகுப்பினரின் எழுத்துக்கள், நூல்கள் இவைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இது எங்க நிறைவேறுது? காங்கிரஸ் கராச்சி மாநாட்டில் நிறைவேற தீர்மானம். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்குது? ஆர்டிகல் 51A இருக்குது. என்னன்னு? டு வேல்யூ அண்ட் பிரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். இப்போ இதன் அடிப்படையில், இந்த காம்போசிட் கல்ச்சர் அப்படின்றதன் அடிப்படையில் சமணர்களுடைய உரிமை இன்றைக்கு பாதுகாக்கப்படுகிறதா? இந்த காம்போசிட் கல்ச்சர்ல பௌத்தர்களுடைய உரிமை இன்றைக்கு பாதுகாக்கப்படுகிறதா? இந்த காம்போசிட் கல்ச்சர்ல ஆடு கோழி பலியிடுவதற்கான என்னுடைய உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? கிடையாது. எது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? பகவத்கீதை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சாமிநாதன் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் நேற்று. சைவம் மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சைவம்னா சிவனை வழிபடுகின்ற சைவம் அல்ல, கறி உணர்வு இல்லாத மரக்கறி உணவை மட்டுமே உட்கொள்ளக்கூடிய காய்கறி உண்ணிகளினுடைய உணர்வு மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது தவிர ஆட்டுக்கறி உண்ணிகளினுடைய உணர்வு பாதுகாக்கப்படலையே. அப்ப எந்த உணர்வை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு 31 பெரியார் எழுப்பின கேள்வி இன்னைக்கும் ரெலவெண்டா இருக்கு. ஏன்னா பெரியார் இன்றைக்கு எழுப்பிய கேள்வியினுடைய அடிப்படையே இப்போது வைத்திருப்பதையே நிரந்தரமாக்க போகிறார்கள். அதாவது சிறு வகுப்பினர் அப்படின்னா இஸ்லாமியர்கள் சிறு வகுப்பினர் தானே. அவர்களுடைய மத நம்பிக்கைகளை பாதுகாக்க இந்தியாவில் இன்றைக்கு இடம் இருக்கிறதா? இந்த ரிச் ஹெரிட்டேஜ்ல முஸ்லிம்ஸும் இருக்கிறாங்கல்ல. இந்தியாவுடைய ரிச் ஹெரிட்டேஜ்ல முகலாயர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இந்தியாவுடைய ரிச் ஹெரிட்டேஜ்ல முகலாயர்களுக்கு முன்பு இருந்த சுல்தான்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்த ரிச் ஹெரிட்டேஜ்ல குதுப்பினாருக்கு இடம் இருக்கா இல்லையா? தாஜ்மஹாலுக்கு இடம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இதையெல்லாம் பாதுகாப்பது அப்படின்னு என்னைக்காவது யாராவது முன் வந்து நின்று இருக்கிறார்களா? அப்படி நின்றால் விட்டு விடுவார்களா? இஸ்லாமியர்களுடைய உரிமை, வழிபாட்டு உரிமை என்பது இந்தியாவுடைய ரிச் ஹெரிட்டேஜ்ல ஒண்ணு. இந்தியாவில் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே இஸ்லாமியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், குறிப்புகள் இருக்கிறது. அவர்களுடைய உரிமை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனா சாமிநாதன் என்ன சொல்லுவாரு? நம்முடைய பாரம்பரியமான புத்தகம் பகவத்கீதை தான், சத்துர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணக்கர்ம விபாசக, அதனால அதன்படி வாழுங்கன்னு தானே சொல்லி அனுப்புவாரு. அப்போ இந்த 1931 அன்றைக்கு காங்கிரஸ் அப்படின்றது பேர் தானே தவிர அன்றைக்கு சங்கித்தனமான பல பேர் அதில் இருந்திருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அந்த வெளிப்பாடு தான் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிலையும் வெளிப்படுகிறது. அதைத்தான் தந்தை பெரியார் 1956-57 அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தும் போது அம்பேத்கரே கொளுத்துவேன் என்று தான் சொன்னார். எப்போது கொளுத்துவேன் என்று சொன்னார்? நான் எழுதிய சட்டங்கள் மக்களுக்கு அரசியல் இறையாண்மையை கொடுப்பதாகவும் அல்லது அரசியல் ஜனநாயகத்தை கொடுப்பதாகவும் இல்லாமல் அவர்கள் மீது ஒடுக்குமுறை நிகழ்த்துவதாக இருக்குமானால் அந்த அரசமைப்பு சட்டத்தை முதலில் கொளுத்தும் நபராக நானே இருப்பேன் என்றார். இன்றைக்கு அவர் இல்லை, மறைந்து விட்டார். அதனால் அவரின் இடத்திலிருந்து நான் கொளுத்துகிறேன் என்றுதான் பெரியார் அறிவித்தார். எதெல்லாம் கொளுத்தினாரு? இதெல்லாம் தான் கொளுத்தினாரு. கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், அதுக்கப்புறம் பிராக்டிசஸ், பழக்கம் வழக்கம் பாரம்பரியம்ன்ற பேர்ல பார்ப்பனர்கள் தங்கள் உரிமையை பாதுகாப்பதற்கு மட்டுமே இடத்தை உருவாக்கி இருக்கிறார்களே தவிர மற்றவர்களுடைய உரிமையை, உணர்வை பாதுகாக்கின்ற வழி இதில் கிடையாது. இது முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கு மட்டுமே பயன்படும் அப்படின்னு தந்தை பெரியார் கண்டறிந்து 31 விமர்சனம் பண்ணார், 35 விமர்சனம் பண்ணார், 1956 விமர்சனம் பண்ணார். இன்றைக்கும் அதே வழியில நாம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போது வரைக்கும் நீதி கிடைப்பதற்காக தொடர்ந்து போராட்டம் மட்டுமே நடத்தி கொண்டிருக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். மத விவகாரங்கள் வரும் பொழுது அரசு தலையிடலாமா கூடாதா அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. அரசாங்கத்திற்கு இதுக்கும் தலையிடுறதுக்கு உரிமையே இல்லை. யாரு? ஜெயச்சந்திரன் சார் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாதாடுறாங்க. என்னன்னு வாதாடுறாங்க? அரசாங்கம் ஏன் இதுல தலையிடுது? கோயிலினுடைய தர்மகர்த்தாக்கள்ல தலையிடணும், கோயிலினுடைய அறங்காவலர் குழு மட்டும்தானே இதுல பேசணும், அதுல பார்ப்பனர்கள் மட்டும்தானே பேசணும். ஏன் அரசாங்கம் இதுல வந்து தலையிடுது? ஏன் HRNC இதுல வந்து தலையிடுதுன்னு கேட்கிறாங்கல்ல. அது எங்க இருந்து வருது அப்படின்னா 1919 எப்ப நீதி கட்சி வந்து அரசியல் பொறுப்புகளுக்கு வர தொடங்கியதோ அப்போதிருந்தே என்ன பண்றாங்க அப்படின்னா மத விவகாரங்கள்ல அரசு தலையிடக்கூடாது, இது எங்களுக்குன்னு பாதுகாக்கப்பட்ட உரிமை, அரசு இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது. அப்ப பெரியார் சொல்றாரு தலையிடணும்ன்றாரு. தலையிட்டு அவங்களுடைய உரிமையை மறுக்க சொல்றாரா அப்படின்னா தலையிட்டு சமத்துவத்தை நிலைநாட்ட சொல்லுகிறார். அந்த சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அரசு தலையிட வேண்டும் என்பது தந்தை பெரியாருடைய கூற்று மட்டுமல்ல. சிங்காரவேலர் 1931 3வது சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட மதங்கள் ஒழிய வேண்டும் என்கின்ற தலைப்பில் உரையாற்றும் பொழுது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அன்னைக்கு கூட்டத்துக்கு சிங்காரவேலர் வரல. அதற்கு என்ன காரணம் சொன்னார்னா, கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, நான் அதில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னார். ரொம்ப படாடோபமா இருக்கு, என்னால் கலந்துக்கிட முடியாதுன்னாரு. அதையும் குடியரசே வெளியிட்டது, மறைச்செல்லாம் வைக்கல.
அதற்கு பிறகு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஆதரித்து குடியரசிலே தலையங்கம் எழுதுறாரு. யாரு? சிங்காரவேலர் தலையங்கம் எழுதுறாரு. மதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், மதம் விவகாரத்தில் அரசு தலையிட மாட்டேன் என்று சொல்லுவது மக்களினுடைய நல்வாழ்வுக்கு கேடு விளைவிப்பதாகும். மக்களுக்கு நல்வாழ்வு வேண்டும் என்றால் மத விவகாரங்களில் சமத்துவத்தை நிலைநிறுத்த அரசு தலையிட வேண்டும். சிங்காரவேலர் சொல்றார், பெரியார் சொல்றார், அம்பேத்கர் சொல்றார். அதனால தான் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி என்று ஹெல்த்னு வச்சாரு. பெரியார் அங்கேயும் சொன்னாரு, இந்த பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி ஹெல்த் எந்த காலத்திலையும் நம்முடைய பப்ளிக் ஆர்டரா இருக்காது, பாப்பானுடைய பப்ளிக் ஆர்டரா இருக்கும்னு தான் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடக்குது. இவ்வளவு பேச வேண்டிய இடத்தில் வாயை மூடிக்கொண்டு மௌனமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. நேற்று எழுச்சி தமிழர் பேசும்போது நடந்த முக்கியமான சம்பவம், அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று கருப்பு துண்டோட ஒரு குரூப் உள்ள வந்து அவருக்கு கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு பார்த்தா தீக்காக்காரங்க கிடையாது, வந்தவங்க வந்து ஐயப்ப பக்தர்கள். அவங்க வந்து திருமாவை பார்த்த சந்தோஷத்தில் தனக்கு ஆதரவளித்து அங்கேருந்து கை காட்டுறாங்க. கை காட்டியதற்கு பிறகு சாமியை சரணம் ஐயப்பான்னு அவங்கள வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்போது இங்கே யாருக்குள்ளேயும் சண்டை இல்லை. மதத்தை தன்னளவில் பின்பற்றி கொண்டு அடுத்தவன் மீது அதன் மீது எந்த திணிப்பும் செய்யாதவர்களை பார்க்கின்ற ஒரு பக்குவம் இருக்குல்ல, வேற யாரின் மீதும் அதை திணிக்க மாட்டேன். ஆனால் இந்த பார்ப்பனர்கள் அப்படி இருக்கிறார்களா? தன்னுடைய விவகாரத்தை பிறர் மீது திணித்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் ஜஸ்டிஸ் சாமிநாதன் நேற்றைக்கு பகவத்கீதை ஒரு மாரல் சயின்ஸ் புத்தகம்னு கொடுத்தது. எந்த நீதிமன்றத்திலாவது நாளைக்கு குரான் ஒரு மாரல் சயின்ஸ் புத்தகம்னு தீர்ப்பு கொடுத்தா ஒத்துப்பாங்களா? குரான்ல இதை விட சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்களை என்னால் காட்ட முடியும். பல பேர் தொடர்ந்து எழுதிக்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க குரானில் இருக்கக்கூடிய அறிவியல் பார்வைகள்னு. அந்த குரானை மேற்கோள் காட்டி குரான் ஒரு மாரல் சயின்ஸ் புக் அப்படின்னு சொன்னா இந்தியா ஒத்துக்குமா? நேற்று நம்ம உட்காந்து பேசுவோம்ல, சொன்னமே நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்பதை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும்னு பைபிள்ல சொல்லப்பட்டது. அதுல வந்து ஜோசப்பினுடைய கதைகள், இதெல்லாம் நீதி நெறியை சொல்லிக் கொடுப்பதற்கு சொன்ன கதைகள் தானே. அந்த கதைகள் எல்லாம் மாரல் சயின்ஸ் கதைகள். பைபிள் ஒரு மாரல் சயின்ஸ் புத்தகம் அப்படின்னு இந்தியாவின் எந்த நீதிபதியாவது தீர்ப்பளிப்பாரா? மாட்டாங்கல்ல. அப்ப இதை மட்டும் நீ எப்படி மாரல் சயின்ஸ்னு சொல்ற? அப்ப இவங்க வச்சிருக்கிற இந்த பாரம்பரியத்தை காப்பது என்பது பார்ப்பன பாரம்பரியம். இவர்கள் சொல்லுகின்ற பொது ஒழுங்கு என்பது பார்ப்பன ஒழுங்கு. இவர்கள் சொல்லுகின்ற அறம் என்பது வைதீக அறம். இவர்கள் சொல்லுகின்ற சுகாதாரம் என்பது பார்ப்பன பணியா சுகாதாரம். இவர்கள் சொல்லுகின்ற பொருளாதாரம் என்பது பார்ப்பன வைசிய பொருளாதாரம் தானே தவிர இதில் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு, சூத்திரர்களுக்கோ பஞ்சமர்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ பெண்களுக்கோ இதில் இடமே இல்லை என்பதுதான் எல்லா இடங்களிலும் தொடர்ந்து நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த எல்லாவற்றுக்கு பின்னாலேயும் RSS தொடர்ந்து நீதிமன்றங்களை ஆக்கிரமித்தும், காவல்துறைகளை ஆக்கிரமித்தும், அதிகார மையங்களை ஆக்கிரமித்தும், அரசியல் கட்சிகளை ஆக்கிரமித்தும் தங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொள்வதற்கு வகை வகையான அமைப்புகளை உருவாக்கி, தமிழின் பேர்லேயே அமைப்பு உருவாக்குவாங்க, சமஸ்கிருத பேர்ல இல்ல தமிழ் பேர்லேயே உருவாக்குவாங்க. தமிழ்லே வந்து ஒரு பேரவை அது இதுன்னு உருவாக்கி தமிழ்நாட்டுக்குள்ள தமிழின் பெயராலேயே பார்ப்பனியத்தை நுழைக்க பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட வேலை தான் வந்து வந்தே மாதரமும் பாரதியாரும்னு சீமான் கலந்து கொண்ட அந்த கூட்டம்லாம். இப்படி பல கூட்டங்கள் இருக்கிறது. இந்த கூட்டங்கள் எல்லாத்தினுடைய வேலையும் சங் பரிவார் சிந்தனைகளை மக்கள் மத்தியில் பொது சிந்தனையாக மாற்றுவது. நமக்கு தேவையான பொது சிந்தனை என்ன? அனைவரும் சுயமரியாதை உள்ள மனிதர்கள், அனைவரும் சமமானவர்கள், அனைவரும் சமமான நீதிக்காக போராடுபவர்கள். இதுதான் நமக்கு தேவையான அடையாளம். இந்த அடையாளத்தை தான் பெரியார் வலியுறுத்தினார், இந்த அடையாளத்தை தான் அம்பேத்கர் வலியுறுத்தினார், இந்த அடையாளத்தை தான் மார்க்ஸ் வலியுறுத்தினார், இங்கு சிங்காரவேலர் வலியுறுத்தினார், அகில இந்திய அளவில் பொதுவுடைமைவாதிகள் வலியுறுத்தினார்கள். இந்த வழியில் மக்களை அழைத்து செல்வதற்கு போராட்டம் நடத்த வேண்டுமா, அல்லது சங்கிகளின் வழியில் தீபம் ஏற்றுவதற்கு உரிமை தந்தால் போதும், நான் காலம் முழுக்க பார்ப்பானுக்கு அடிமையாகவே இருக்கிறேன் என்று மாறப்போகிறோமா அப்படின்ற டிபேட்டை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். இதில் நடிகர் விஜய் அவர்கள் எந்த பக்கம் நிற்கிறார் அப்படின்றத சொல்லவில்லை என்றால் அவர் எதிரியின் பக்கம் நிற்கிறார் என்பது வெளிப்படையான அர்த்தப்படுகின்ற பொருள். இப்போ வரைக்கும் வாயை திறக்கல இல்லை, இப்போ வரைக்கும் பேசவே இல்லைல்ல. ஆனால் அஜிதாவை வண்டி ஏற்றி கொள்ள பார்க்குறாங்க, அது கொலை முயற்சி தானே. இதைத்தான் செந்தில்குமார் அன்றைக்கே சொன்னார். அவங்க வண்டி ஏற்றி கொள்ள பார்க்குறாங்கயா, அந்த சிசிடிவி வாங்கயா, அவங்க மேலே வந்து டிராஃபிக் வயலேஷன் கேஸை போடுங்கன்னு அன்றைக்கே சொன்னார். உச்சநீதிமன்றம் போய் குவாஷ் வாங்கினாங்க. இப்போ என்ன விளைவு? மறுபடியும் வண்டி ஏற்றுறான். அத்தனை பேர் ஓடி வர்றாங்க சார் வண்டியை சுற்றி. ஆனால் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். ஏன் எவ்வளோ பேர் ஓடி வர்றாங்க உன் வண்டியை சுற்றி? அதை சுட்டு காரை சுற்றி எவ்வளோ பேர் ஓடி வர்றாங்க பாடி கார்ட்ஸ்ன்ற பேரில். இதில் இவங்க உள்ளே பூந்தவுடனே பிடிச்சி தூக்கி வீசுறானுங்க. ஒரு பெண் என்றும் பாராமல் அடாவடியாக மேன் ஹேண்டில் பண்ணி தூக்கி எறிகிறானுங்க. இப்படி சுயமரியாதை இல்லாத இடத்தில் மனிதர்கள் இருக்க வேண்டுமா அப்படின்றத அந்தந்த மனிதர்களுடைய பார்வைக்கே விட்டுரும். நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க.